இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பிரதமர்கிட்டையோ இல்லாட்டி முதலமைச்சர்கிட்டையோ வந்து சார் இந்த நடவடிக்கை எடுங்க இதை பண்ணுங்கன்னா அடுத்தப்பில் மக்கள் சொல்லுவாங்க சார் நீங்கள் வீட்டில் போய் உட்காருங்க அவனே பண்ணிட்டு போட்டோம், நீயே சிஎம் ஆறு நீயே பிஎம் ஆறுன்னு சொல்லிட்டு. அதுதான் இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கு பயம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, ஒருவேளை நம்ம இடத்துக்கு சபீர் வந்துடும், இவர் வந்துக்கிட்டு ஏலியன் ஒன்று உட்காருவானான்னு. நான் சொன்னால் நம்ம பாலிடிக்ஸில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான், அது இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான். அதுவும் மற்றபடி இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறது, தமிழ்நாட்டை பண்ணுறது, அமெரிக்கா பண்ணுறது இதெல்லாம் அவன் வேலை கிடையாது. இந்த மாதிரி பல லட்சம் கோடி கிரகங்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் இப்போ நிர்வாகம் பண்ணுறதெல்லாம் தாண்டிட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒன்று போயிட்டு வந்தாலும் என்ன ஆகுறது? அதனால் வந்துக்கிட்டு கவலைப்படாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் கேட்டுங்க, நல்ல கேள்வி. இப்போ இதை ஏலியன்ஸ் பல பேர்கிட்ட சொல்கிறான். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சூரிய புயல் சம்பவம் 2025, 26, 27 நடக்க போகுது, நீங்கள் நடவடிக்கை எடுங்க, மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துக்குன்னு அவன் பல பேர்கிட்ட. நான் சொன்னல க்ளோஸ் என்கவுண்டர் ஆஃப் தி 5th கைண்ட். ஆமாம், அதாவது கூட்டிகிட்டு போயிட்டு அப்டக்ஷன்னா மெமரியை எடுத்துடுறான், மெமரி கட் பண்ணி விட்டுறது. ஆமாம், அது 4th கைண்ட். இது 5th கைண்ட் வந்துக்கிட்டு சாப்பாடு இப்பெல்லாம் அவங்களுக்கு கூட ஃபுல் மெமரி கொடுத்து எல்லாம் ஞாபகத்தில் இருக்கும். அவங்கக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க போது, சூரியன் ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு, சரியா, அதனால் நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் சூரியன் அன்ஸ்டேபிளாக இருக்குன்றது தெரியும். மக்கள்கிட்ட சொல்லியாச்சு. அமெரிக்காவில் இருக்க பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் தெரியும், அவன் தான் உயிரை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் பண்ணிட்டான். இப்போ ஜக்கர்பர்க்லாம் பூமிக்கு அடியிலேயே ஒரு பெரிய மாளிகை கட்டிட்டு இருக்கான். ஜக்கர்பர்கா சார்? ஜக்கர்பர்க் ஃபேஸ்புக் இது பண்ணுறது தானே, ஆடாக போடுறாரு சார். ஆமாம், வந்துக்கிட்டு பூமிக்கு அடியிலேயே தனக்காக ஒரு பெரிய ஒரு பங்கர் மாதிரி ஒன்று கட்டுறான். குறிப்பாக அதிகாரிங்க, புரியுதா, அதிகாரிங்க, ஐஏஎஸ் அதிகாரிங்க தான் இதில் ஆர்வம் காட்டணும். அதுவும் நீங்களும் உங்கள் வியூவர்ஸ்னால் அந்த நடவடிக்கை எடுக்கணும் சார். ஆனால் யூபிஎஸ்சி சிலபஸில் இதை சேர்க்கறது மூலமாக நம்ம அவங்களை ஆர்வம் காட்ட வைக்கலாம் சார். முதல்ல ஸ்கூல் சிலபஸில் சேர்த்துருங்க. அதுதான், அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் எந்த லெவலில் இருக்குன்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும். மேட்ச் தோத்தாலே ஊருக்குள்ள விட மாட்டாங்க. ஆமாம், இப்போ இந்த நேரத்தில் சூரிய புயல் பாதிப்புனால இந்தியா பாகிஸ்தான் இடையில ஒரு 11 வகையில் ஒரு எதிர்பாராத ஏற்பட வாய்ப்பு இருக்குது.